ஓம் கங்கணபதியே நமக, குரு தேவாய நமக, குரு வாழ்க, குருவே துணை. 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் பார்க்கலாமாங்க. இந்த மாதம் உங்கள் ராசிக்குண்டான கிரகநிலைகளை பார்க்கலாமாங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகிய கும்பத்தில் சனி பகவானும், 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், 6ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், 7ஆம் இடத்தில் சந்திர பகவானும், 8ஆம் இடத்தில் சூரிய பகவானும், 9ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்களும், 10ஆம் இடத்தில் கேது பகவானும் இந்த மாத கிரகநிலைகளாக உங்கள் ராசிக்கு அமைந்திருக்கின்றன. உங்கள் ராசி நாதமாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாகிய ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறதுனால வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல அவமானங்கள், அசிங்கங்கள், அதே சமயத்துல தொலைதூர பயணங்கள், ஓய்வில்லாத அலைச்சல்கள் முதலியவை ஏற்படும். இருந்தாலும் 5ஆம் இட அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதம் உங்கள் ராசிநாதனாகிய குருவுடனே இருக்கிறதுனால தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். எடுத்த காரியங்களில் தடைகள் உண்டானாலும் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த இடங்களில் கடன் கிடைக்கும். இருப்பினும் திடீர் செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன்கள் தேடி வரும். அந்த வரன்கள் நிபந்தனைகள் விதிக்கக்கூடிய வரன்களாக அமையும். அந்த நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் வரும். அதாவது வரனா வரக்கூடியவங்க சில நிபந்தனைகள் விதிக்கக்கூடிய அமைப்பு காணப்படுது. அப்படி விதிக்கக்கூடிய நிபந்தனைகளை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா திருமணம் நடைபெறும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கிறது. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உடல் உபாதைகள் வந்து மறையும். வயிறு சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். ஆனால் 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாகவே இருக்கிறதுனால முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். ஆனால் அந்த முயற்சி செய்யக்கூடிய மனநிலையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க செய்யக்கூடிய முயற்சி 100% வெற்றி பெறும். 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி வரை இருக்கிறதுனால சிறு சிறு உடல் உபாதைகள், கஷ்டங்கள், மேல் அதிகாரிகளால் தொல்லை முதலியவை ஏற்படலாம். 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால தொழில் செய்பவர்களுக்கு சிறு சிறு சுணக்கமான விஷயங்களை ஏற்பட்டாலும் கடன் வாங்கி அதிகமான முயற்சிகளை எதுவும் செய்யக்கூடாது. பொதுவாக இந்த மாதத்தில் பொறுத்தவரையில் நீங்கள் பொருளாதார விஷயங்களிலும் குடும்ப விஷயங்களிலும் நல்ல ஒரு பலனை நீங்கள் காண்பீர்கள். சொந்த முயற்சி மூலமாகவும் கடினமான உழைப்பின் மூலமாகவும் நீங்கள் நல்ல ஒரு பொருளாதார சூழ்நிலையை பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம், அதாவது காளியம்மன், மாரியம்மன் போன்ற தெய்வங்களை செவ்வாய்க்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வெள்ளை பூ, அதாவது முல்லை அல்லது மல்லிகை போன்ற மலர்களை சாற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த மாதம் நீங்கள் மேலும் நல்ல பலன்களை பெற முடியும். நன்றி, வணக்கம்.